இந்த 5 சப்ஜெக்டை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ, இந்த சப்ஜெக்டை வந்து விடாம படிக்கிறீங்களோ, அந்த டிஎன்பிஎஸ்சில எங்க வந்து அதிகமான மார்க்ஸ் வருது? அதிகமான மார்க்ஸ் வருது யூனிட் 8ல வரும். இல்ல நான் லாஸ்ட் இயர் நல்லா படிச்சிட்டேன், இந்த வருஷம் வந்து நான் இன்னும் அவுட் சைட் சோர்சஸ், அவுட் சைட் புக்ஸ், இந்த 3 எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ, நீங்க எந்த எக்ஸாமை மைண்ட்ல வச்சு வந்து படிக்கலாம். ஒரே ஒரு எக்ஸாம் தான். இந்த புக்கை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் புக்னு சொல்லலாம். ஏன்னா குரூப் 4ல அப்பெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து மினிமம் கேள்வி தான் கேட்டாங்க. லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 1 வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், 2 क्वेश्चन மட்டும் சால்வ் பண்ணி பார்ப்போம். So welcome back to Dinamum TNPSC by Ustadian Academy. So 2025ல பாத்தீங்க அப்படின்னா TNPSC ப்ரிப்பேர் பண்றவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பிகினரா இருந்தா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், எப்படி படிக்கிறது, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர், எந்த புக் சோர்ஸ் ரெஃபர் பண்ணணும், சிலபஸ் எப்படி டீகோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களோட நம்மளோட கோர்சஸோட அனௌன்ஸ்மெண்ட் ஒவ்வொன்றா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் வந்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இதுக்கு கையில் வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து எதுவும் பிடிஎஃபாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து சைடில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். எப்படி சிலபஸை டீகோட் பண்ணணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, 2025ல நமக்கு ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். 3 எக்ஸாம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வரப்போகிறது குரூப் 1, செகண்ட் வரப்போகிறது குரூப் 4, தேர்ட் வரப்போகிறது குரூப் 2. ஆனால் இதில் என்ன ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 1ம் குரூப் 2ம் கிட்டத்தட்ட வந்து சேம் ப்ரிப்பரேஷன். ஆனால் குரூப் 4 மட்டும் தனியாக நம்ம வந்து வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமாக நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ யாரெல்லாம் குரூப் 2 வந்து எய்ம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் குரூப் 2A எய்ம் பண்ணுறாங்களோ, அவங்களும் வந்து குரூப் 1 ஸ்டாண்டர்ட் அளவுக்கு தான் படிச்சாகணும். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. பட் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது, அந்த லாங்குவேஜ் பேப்பர் தான். இங்கிலீஷ் தமிழில் 100 மார்க் வரப்போகுது. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம படிக்கிறது எல்லாத்தையுமே 1 by 1 பார்க்கலாம். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்கள் நல்லா மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வந்துட்டு இந்த 3 எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இந்த 3 எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ, நீங்கள் எந்த எக்ஸாமை மைண்டில் வச்சு வந்து படிக்கலாம். ஒரே ஒரு எக்ஸாம் தான், 3க்கும் படித்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா குரூப் 2 2A வந்து நீங்கள் வந்து படிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோட எய்ம் வந்து குரூப் 2 மற்றும் 2A மட்டும்தான் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் கடைசி எக்ஸாமும் இதுதான். அண்ட் அதே நேரத்தில் குரூப் 1 ஸ்டாண்டர்ட் அளவுக்கு ஜிஎஸ் படிச்சிருவீங்க. தமிழில் வந்து நீங்கள் வந்து குரூப் 4 அட்டன் பண்ணுறவங்க அங்கே தமிழ் எடுப்பீங்க. யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு குரூப் 4 தேவையில்லை, நான் குரூப் 1 குரூப் 2 கேண்டிடேட் மட்டும்தான் சொல்கிறவங்க கண்டிப்பாக இங்கிலீஷ் எடுப்பீங்க. இங்கிலீஷ் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக 100க்கு 99 மார்க் எடுத்துடலாம். ஈஸியாக 100க்கு 99 மார்க் வந்து எடுத்துடலாம். ஸோ நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியில் லாஸ்ட் இயர் படித்தவங்க எல்லாருமே ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணது இங்கிலீஷில் வந்து 95+ வந்து எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதில் 2 மெம்பர்ஸ் வந்து 100 out of 100 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் தென் 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 99 மார்க்ஸ்க்கு வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் எடுக்கிறவங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பரில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குமான்னு கேட்டிங்க, இந்த வருஷமும் கேட்டிங்க அப்படின்னா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சிலபஸ் ஈஸி அண்ட் அட் த சேம் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். அண்ட் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஸ்பெஷல் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து எல்லா கோர்சஸுக்கும் இருந்தாலுமே இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் நல்லாவே வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து மென்டார்ஷிப் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்ட் தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அந்த டஃப்னஸுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு தேவையான ஸ்டாண்டர்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். கொஸ்டின்ஸோட தரமும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஸ்டினோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், கொஸ்டின்ல நம்ம எந்த மாதிரியான டெஸ்ட் பேட்ச்ல நம்மளோட கொஸ்டின் டைப்ஸ் எப்படி இருக்கு, அசஸ்மெண்ட் அண்ட் அசஸன் அண்ட் ரீசனிங், அதாவது கூற்று காரணங்கள், மேட்ச் த ஃபாலோயிங், அப்புறமா எந்த ஸ்டேட்மெண்ட் தவறு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் அடுத்தடுத்து உங்ககிட்ட சொல்ல தான் போறேன். ஸோ இந்த மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க.
யாருக்கெல்லாம் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் குரூப் 2 வந்து எய்மாக வச்சு நீங்கள் 3க்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ அடுத்து பாருங்க, முக்கியமான இடம் சப்ஜெக்ட் அனலைசிஸ். ஒரு விஷயத்தை நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸை வந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த சிலபஸ் எடுத்து வச்சோன்னே சப்ஜெக்டை அனலைஸ் பண்ண தெரியணும். சப்ஜெக்ட் அனலைஸ்னா என்ன? நமக்கு வரக்கூடிய சப்ஜெக்ட், நமக்கு வராத சப்ஜெக்ட். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு எந்த சப்ஜெக்ட் வரும். இப்போ உங்களுக்கு வந்து பாலிட்டி நல்லா வரும், அரசியல் அமைப்பு நல்லா வரும் அப்படின்னா பாலிட்டி உங்களுக்கான பிடிச்ச சப்ஜெக்ட், நான் படிச்சிருவேன். ஆனா அதே இது ஜியோகிராஃபி எனக்கு வராது, என்னால புவியியல் படிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், அதை அப்படியே வந்து உங்களோட நெகட்டிவ் சைடில் அதை வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ண வேண்டிய என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோகிராஃபி வராது, ஓகே பிரச்சனை இல்லை, யூனிட் 8 வராதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யூனிட் 8 வராதுன்னு எழுதி வச்சுட்டீங்க. இப்போ அதே இது அடுத்து நீங்கள் என்ன செக் பண்ணணும், டிஎன்பிஎஸ்சியில் எங்கே வந்து அதிகமான மார்க்ஸ் வருது, அதிகமான மார்க்ஸ் வருது யூனிட் 8ல் வரும், அதுக்கப்புறமா பாலிட்டி வரும். ஓகே, ரொம்ப கம்மியாக வரக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா, இருக்கிறதுல ஆவரேஜாக பார்த்தோன்னா ஜியோகிராஃபி கம்மியாக வரும். ஆனால் யூனிட் 8 நீங்கள் இங்கே எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வராத சப்ஜெக்ட்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சப்ஜெக்ட் என்னதான் உங்களுக்கு தெரியலனாலும் அதை எடுத்துட்டு வந்து இங்கே ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கிறதுனால குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 40 கேள்விகள் வருது. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 40 கேள்விகள் வருது. அப்போ உங்களுக்கு வராதுன்றதுனால அதை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. உங்களுக்கு வரலன்னாலும் அதை படிக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சப்ஜெக்ட் அனாலிசிஸ். இந்த சப்ஜெக்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சிலபஸை எடுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எந்தெந்த வருஷம் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணிருக்கணும், எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான் சப்ஜெக்ட் அனலைசிஸ். சரி, ஓகே. ஸோ அதன் மூலமாக நம்ம பார்க்கும்போது சப்ஜெக்டில் வந்து எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மேக்ஸுக்கு எல்லாரும் கண்டிப்பாக ப்ரையாரிட்டி கொடுக்கணும். செகண்ட் வந்து குரூப் 2 and 4க்கு வந்துட்டு லாங்குவேஜுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். குரூப் 4 குரூப் 2 இது ரெண்டுக்கும் இதுல இருந்து 125 மார்க் வந்துடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ லாங்குவேஜ், அதுக்கப்புறமா மேக்ஸு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா இந்திய அரசியலமைப்பு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, அப்புறமா ஐஎன்எம், அப்புறமா யூனிட் 8. ஸோ இந்த 5 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 5 சப்ஜெக்டை யார் படித்து முடிக்கிறீங்களோ அவங்க தான் காம்படிஷனுக்குள்ளே இருக்கீங்க. அவங்க தான் காம்படிஷனுக்குள்ளே இருக்கீங்க. அண்ட் அதுக்கப்புறமா எக்கனாமி, 5 இயர் பிளானு, நித்தி ஆயோக், ஜிஎஸ்டி, அது போக இருக்கிற இந்த ரெவென்யூ ரிசோர்சஸ், இது எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்கனாமி ஓகே. ஜியோகிராஃபியில் 10th ஸ்டாண்டர்ட் புக்கை படிச்சிட்டிங்கன்னா ஜியோகிராஃபி இஸ் மோர் தென் இனஃப். யூனிட் 9ல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கு, சோஷியோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அது போக வந்துட்டு இ கவர்னன்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான சில டாபிக்ஸை நீங்கள் வந்து கவர் பண்ணணும். அதுக்கப்புறமா சயின்ஸில் 9th 10th கவர் பண்ணீங்க அப்படின்னா ஹோல்சம்மாக இந்த ரோட்டில் இருக்கிற எல்லா செக் பாயிண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கவர் பண்ணி உங்களுக்கான சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இருக்கும். ஸோ இதில் மினிமம் க்ரைட்டீரியா என்னது, ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ப்ரையாரிட்டி இந்த 5 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும்னா படிச்சிருக்கணும். 1 2 3 4 5. இந்த 5 இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களால் பாஸே ஆக முடியாது. இந்த 5 சப்ஜெக்டை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ, இந்த சப்ஜெக்டை வந்து விடாமல் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான சக்ஸஸ் இருக்க போகுது. ஸோ எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த குரூப் 4, இந்த குரூப் 2, இந்த குரூப் 1 எப்படி நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்ட் அது போக யாருக்கெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீயாக வந்து ஆன்லைனில் படித்தவங்க நிறைய பேர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து மென்டார்ஷிப் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இந்த வருஷம் லீஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்காக நான் வந்து பர்சனலாக வந்து மென்டார்ஷிப் பண்ண போகிறேன். ஸோ எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு நடுவில் நான் சொல்லிட்டே வருவேன். ஸோ எல்லாருமே வந்து ஸ்டே டியூன்டாக இருங்க வீடியோவில். ஓகே, இப்போ இந்த சிலபஸ் டீகோடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த அனௌன்ஸ்மெண்ட். ஸோ யாரெல்லாம் வந்து குரூப் 1 குரூப் 2 2A ப்ரிப்பேர் பண்ண போறீங்க,
ஸோ அவங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இதுக்கு அடுத்த ஸ்லைட்லேயே குரூப் 4க்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கு. ஸோ குரூப் 1 குரூப் 2A இந்த 2 எக்ஸாமுக்குமே நல்ல ஸ்டாண்டர்டாக ரெஃபர் பண்ணும். இப்போ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்மளோட ஸ்கூல் புக்கு 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமி புக்கு. இந்த 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமி புக்கை வந்து ஸ்டாண்டர்ட் சோர்ஸ்ன்னு சொல்ல முடியுமா, இல்லை ஸ்கூல் புக் சோர்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? இதை வந்து ஒரு ஸ்கூல் புக் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் சொல்லும் போது ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி படிக்கும்போது இந்த புக்கை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் புக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குரூப் 4ல் அப்போல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து மினிமம் கேள்வி தான் கேட்டாங்க. ரொம்ப கஷ்டமான கேள்விகள் மட்டும்தான் இந்த புக்கில் இருந்து கேட்டாங்க. இப்போ ஆனால் ட்ரெண்டு படி பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் இதுல இருந்துலாம் இப்போ அசால்ட்டாக கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தாண்டி போகிறது தான் என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லக்ஷ்மிகாந்த் இருக்கு, ரமேஷ் சிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ். அண்ட் இன்னொரு ரகமான புக் இருக்கு. இந்த புக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இந்த புக் ஒன்றும் கிடையாது, 11th ஸ்டாண்டர்டோட NCERT புக்கு. இந்த NCERT புக்கெல்லாம் நம்ம படிக்கணுமா சார்னு கேட்டால் தேவையில்லை. அதுக்கு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ்க்கு வச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக இந்த புக்ஸ். அதுக்காக நான் இதை படிங்கன்னு சொல்லலை. பட் நம்மளோட ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதிலிருந்து எது ரொம்ப முக்கியமோ அதை வந்து உங்களோட நோட்ஸில் கொடுப்போம். எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் இந்த ஸ்கூல் புக்ஸே படிப்பீங்க? போன வருஷம் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக படிச்சிருந்தாங்களோ அவங்களாம் இந்த வருஷம் வந்து மெயின்ஸ் கண்டிப்பாக எழுதுவாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோ ஈஸியாக தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது போக நம்ம இன்னொரு ரகமான ஒரு புக் இருக்குது, அதாவது ஸ்டாட்டிக் ஜிகே புக். இந்த லூஸ் அண்ட் ஜிகே புக்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து அசால்ட்டாக இட போடுறோம். அதுக்காக இதை ஃபுல்லாக படிங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த புக்கை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த புக்கை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த புக்கு, அது போக ஸ்டாண்டர்ட் புக்ஸ், இது எல்லாத்தையும் எப்படி ரெஃபர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். அதுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ணியிருக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க, நான் 5 வருஷம் படிக்கிறேன்னா இந்த புக்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் நல்லாவே தெரியும். ஆனால் யாருக்கெல்லாம் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, யாரெல்லாம் இப்போ தான் 2 வருஷமாக அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுற அதில் நல்லா யோசிச்சு பாருங்க, ஹராப்பா எந்த இடத்துல இருக்கு, ஹராப்பாவை கண்டுபிடிச்சவங்க யாரு, ஸோ இந்த அது போக வந்துட்டு அந்த டான்சிங் கேர்ள் அந்த உருவம் வந்து எந்த இடத்துல இருந்து கிடைச்சது, ரைனோசரஸோட இது வந்து எந்த இடத்துல இருந்து கிடைச்சது. ஸோ இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய டேபுலேஷன் இருக்கு. அந்த டேபுலேஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வந்து இந்த ஸ்டாட்டிக் புக்ஸ்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டாட்டிக் புக்ஸை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா இந்த புக்கிலேருந்து இதை படிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கவர்டு. அதே மாதிரி புத்திசம் ஜெயினிசம் நம்மளோட இதில் இல்லைனாலும் நம்மளோட குரூப் 1 குரூப் 2ல கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ அது ரிலேட்டடாக இருக்கிற டேபுலேஷனை மட்டும் படிக்கிறதுக்கு தான் இந்த புக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கடைசி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலபஸுக்கு இதுதான் நம்ம படிச்சுட்டு போகிறோம், அது அங்கே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மோஸ்ட்டாக வந்து புக்கில் இருக்கிற லைன் பை லைன் அதை நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அவுட். ஸோ அப்படி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த டெஸ்ட் சீரிஸ்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ யாரெல்லாம் வந்து குரூப் 1 குரூப் 2 படிக்கிறீங்களோ அவங்களுக்கு சாம்பியன் பேட்ச்னு சொல்லி கிளாஸஸ் வந்து 7,999க்கும், யாரெல்லாம் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் எழுதணும்னு நினைக்கிறீங்க குரூப் 1 குரூப் 2க்கு அவங்களுக்கு 1,499. ஸோ இது பார்த்தீங்கன்னா 300+ கிளாஸஸ், 600 மணி நேரம் ப்ளஸ் அப்புறம் 10,000 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். இந்த டெஸ்ட் பேட்சுமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிடும். அண்ட் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வாங்குறவங்களுக்கு 100 மினி டெஸ்ட், அதாவது டெய்லி ஒரு டெஸ்ட் இருக்கும். அது போக வீக்லி வந்து 2 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். மார்க் டெஸ்ட் கடைசியாக அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் அதில் 7,000 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகிடும். நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9115049115. இதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கிங் டெஸ்ட் பேட்ச், அப்படி இல்லைன்னா சாம்பியன் டெஸ்ட் பேட்ச், அப்படி இல்லைன்னா அடுத்து சொல்லப்படுற இந்த குரூப் 4க்கான சூரியன் பேட்ச், அப்படி இல்லைன்னா முயற்சி டெஸ்ட் பேட்ச். குரூப் 4ல் பிகினராக இருக்கீங்கன்னா மட்டும் இந்த இதில் வந்து சேருங்க. இல்லை நான் லாஸ்ட் இயர் நல்லா படிச்சுட்டேன், இந்த வருஷம் வந்து நான் இன்னும் அவுட் சைட் சோர்சஸ், அவுட் சைட் புக்ஸ் எல்லாத்தையுமே நான் படித்து ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறவங்க குரூப் 4 இருந்தாலுமே இந்த பேட்சில் சேருங்க. உங்களுக்கு குரூப் 1 லெவலுக்கு குரூப் 2 லெவலுக்கு உங்களுக்கு வந்து அந்த டீச்சிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா இதிலே சேர்ந்துக்கோங்க. யாரெல்லாம் ஃப்ரெஷராக இருக்கீங்களோ நீங்கள் இதில் சேருங்க. உங்களுக்கான ஃபுல் ஃபோக்கஸும் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இந்த 4 பேட்சில் எதுலலாம் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சிலபஸ் டீகோடிங் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒன்றும் இல்லை, சிம்பிளாக பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10வது யூனிட்டான மேக்ஸோட சிலபஸை வந்து வச்சுருக்கோம். இந்த மேக்ஸ் சிலபஸில் எடுத்தோன்னே சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது, அதாவது சுருக்குதல் இருக்குது, அதுக்கப்புறமா பர்சன்டேஜ்னு சொல்லப்படுற விழுக்காடு இருக்குது, அப்புறமா வந்து HCF LCM வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த இதை வந்து எப்படி நம்ம டீகோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரூல், இந்த எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணிடணும், மனப்பாடம் பண்ணிடணும், எந்தெந்த இதெல்லாம் இருக்குது எந்த இதெல்லாம் இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இதில் வந்து இந்த சுருக்குதல் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. எடுத்தோடனே அதை வச்சு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அதை தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதில் ஆர்டர் பண்ண தெரியணும். ஆர்டர் பண்ணுறது எப்படி பண்ணணும், இதை படிச்சுட்டு இதை படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி இதை படித்தா இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இந்த ரெண்டு ரகத்தில் எதையாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே HCF LCM படிக்கலாம். ரெண்டாவது ஈஸியானது பர்சன்டேஜ் முடிச்ச கையோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை நீங்கள் படிக்கணும். அதை முடிச்சதுக்கு அப்புறமா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் வரலாம். இல்லை சிம்பிளிஃபிகேஷனை நீங்கள் டெய்லி ஒரு 5 சம் மட்டும் இதை படிக்கும்போது டெய்லி ஒரு 5 சம் 5 அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள இங்கே ஒரு 100 சம் போட்டிருப்பீங்க. இந்த 100 சம் போட்டதுக்கு அப்புறமா நிறைய டைப்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். அந்த டைப்ஸில் இருக்கிற மற்ற சம்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், இதை முடிக்கிறதோட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரூல். அதுக்கப்புறமா இந்த லாஜிக்கல் ரீசனிங்கு, பசில்ஸ், டைசஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா, நியூமரிக்கா, அப்புறமா நியூமரிக்கல் சீரீஸ், நம்பர் சீரீஸ், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸி, ஆனால் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நம்ம எக்ஸாம் ஹாலில் அதிகபட்சம் நமக்கு டைம் எடுக்க போகிறது இதில் தான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, சிம்பிள், இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ரெசன்ஸை கொண்டு வந்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் வந்து என்னன்னா சிலபஸ் டீகோடிங் சொல்லுவோம். ஸோ சிலபஸ் டீகோடிங்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது எப்படி நம்ம படித்தா கரெக்டாக போய் படிக்க முடியும், சிலபஸை மக்கப் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி தான் இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். இப்போ 15 கேள்வி வருதுன்னா அதில் 10 கேள்வி, அதாவது 80% கேள்வி வந்து இதுக்குள்ளேயே வந்துடும். 80% கேள்வி வந்து இதுக்குள்ளேயே வந்துடும். ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஸ்கூல் புக் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக லக்ஷ்மிகாந்த், ஸோ வெங்கடேஷன் புக்கு, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் இந்த வருஷம் உங்களுக்கான வேலையை உங்களால் உறுதி செய்ய முடியும். இதை எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் யாரில் அதை பண்ணாங்களோ இந்த வருஷம் அவங்க மெயின்ஸ் எழுதிட்டு இருக்காங்க, மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாரும் இதுக்கான முயற்சியை நீங்களும் எடுங்க. உங்களுக்கு மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் 91504911 வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு ஸ்கூல் புக்கில் எங்கே கேட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் புக்கில் எங்கே கேட்டிருக்காங்க, இதை வந்து ஒரு சின்னதாக லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 1 வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், 2 கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ணி பார்ப்போம். நல்லா பாருங்கள். இதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு இம்பார்ட்டன்ட், 11th இம்பார்ட்டன்ட், 12th இம்பார்ட்டன்ட். இந்த 3 புக்கை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து படிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் கண்டிப்பாக. ஸோ யாரெல்லாம் இதை படிக்கலையோ அவங்கெல்லாம் வந்து பிகினர்ஸ். யாரெல்லாம் இதை படிச்சுட்டு இந்த மாதிரி புக்கை படிக்கலையோ அவங்களாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்குள்ளே வருவாங்க. ஸோ அவங்க வந்து இதை படிக்க ஆரம்பிக்கணும் இந்த வருடம். ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கை தாண்டி பெருசாக வரப்போகிறதே இல்லை. இந்த புக்கை தாண்டி இது வரைக்கும் குரூப் 1ல் கேட்டதே இல்லை. குரூப் 2லையும் இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ குரூப் 1 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் பாருங்கள். 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஷ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது நல்லா வந்து பாருங்க. The Gupta Emperor before Chandragupta II issued only dash coins அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எடுத்தோன்னே இப்போ இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து சிம்பிள், நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற சிம்பிளாக சொல்லப்படுற ஒரு பாக்ஸ் கொஸ்டின். இந்த பாக்ஸ் கொஸ்டினை எல்லாரும் என்ன பண்ணியிருப்பீங்க, நல்லா பாருங்க. நீங்கள் படித்தது எப்படி படிச்சிருப்பீங்க நான் சொல்கிறேன். சமுத்திரகுப்தர் வாஸ் அ டிவோட்டி ஆஃப் விஷ்ணு. அவர் வந்து விஷ்ணுவை தான் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, விஷ்ணுவோட பக்தர்ன்றதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பாயிண்ட்ன்றதை போட்டு வச்சுருப்பீங்க. ஓகே. ரெண்டாவது, he revived the Vedic practice of performing horse sacrifice. அவர் வந்து ஹார்ஸ் சாக்ரிஃபைஸை வந்து அவர் பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்ம் பை கிம் டு ப்ரூவ் தேர் இம்பீரியல் சாவர்னிட்டி, இது எல்லாமே ஓகே. he issued
gold coins. He issued gold coins, and in one of them he is portrayed playing harp. Samudragupta was not only a great conqueror but a lover of poetry and music. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதை வச்சு எப்படி சார் அந்த கொஸ்டினை வந்து அட்டென்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். சமுத்திரகுப்தர் வந்துட்டு கோல்டு காயினை வந்து என்ன பண்ணியிருக்காரு, தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்தோன்னே யாரு, சந்திரகுப்தர் 1, அதுக்கப்புறமா சமுத்திரகுப்தர், அதுக்கப்புறமா சந்திரகுப்தர் 2. ஸோ சமுத்திரகுப்தர் இங்க வந்து தங்க நாணயத்தை வெளியிட்டுட்டாரு, கோல்டு காயினை வெளியிட்டுட்டாரு, அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கொஸ்டினை நல்லா பாருங்க. சந்திரகுப்தர் 2க்கு முன்னாடி இருந்த அரசர்கள் வந்து என்ன நாணயங்களை வெளியிட்டாங்க கேட்டாங்க. அங்க தங்க நாணயத்தை வந்து சமுத்திரகுப்தர் வெளியிட்டிருக்கிறாரு. அப்போனா என்ன ஆன்சர், கோல்டுன்றது தான் கரெக்டான ஆன்சர். அதாவது தங்க நாணயம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா படிக்கிறதையும் 4 பக்கமும் அதை அனலைஸ் பண்ணி படிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். இந்த புக் ரிசோர்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க, ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அதை எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டோட ஹேண்டில் பண்றோம், இதை 4வது தடவை நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். முதல் தடவை நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியாது. ஸோ இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா பாருங்க, அடுத்த கொஸ்டின், which of the Vedic god is described as destroyer of cities? நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான சோர்ஸை பாருங்க. இது வந்து அந்த புக்கு பூனம் தயாள் புக்குன்னு இப்போ நீங்க காட்டினே பார்த்தீங்களா, நம்மளோட அந்த ஸ்டாண்டர்ட் புக்குன்னு, அந்த புக்ல கேட்ட கேள்வி இந்த போட்டிருக்காங்க பாருங்க. பிரேக்கர் ஆஃப் ஃபோர்ட்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பிரேக்கர் ஆஃப் ஃபோர்ட்ஸ் வந்து புரந்தர்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு இதில் வந்து பிரேக்கர் ஆஃப் ஃபோர்ட்ஸை வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதே புக்கில் இன்னொரு சோர்ஸில் வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து விஷ்ணு அப்படின்னு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ இது வந்து அடுத்த பார்ட். ஸோ இது மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்கூல் புக் ரிசோர்ஸை எங்கேருந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியல அப்படின்னா இந்த வீடியோ மூலமா அதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் சோர்ஸை வந்து படிக்காம ஸ்கூல் புக்கை படிச்சா மட்டும் பாஸ் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் நம்பாதீங்க, அது அட்டர் வேஸ்ட். புதுசா வந்திருக்கவங்க அப்படி படிங்க, அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனாலும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக் சோர்சஸில் மினிமலாக நான் சொன்ன மாதிரி எந்த டாப்பிக்கு எங்கேருந்து படிக்கணுன்ற உங்களுக்கான கைடன்ஸ் கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். குரூப் 2க்கு லாஸ்ட் இயர் வந்து நம்ம கொடுத்ததுனால நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க, இந்த அட்வைஸை கேட்டு நடந்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க, 5 பில்லர் டு சக்சஸ். இந்த 5 விஷயங்களை நீங்க கண்டிப்பா பண்ணணும். இதை முடிச்ச கையோட நம்ம என்ன பண்ண போறோம், அந்த டெஸ்ட் பேட்சோட டீடைல்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ நம்ம வந்து அதை பத்தி ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணிப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே, எல்லா டைம் டேபிள், எப்படி கிளாஸஸ் நடக்கும், இது எல்லாமே இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸ்டே டியூன்ட், எல்லாருமே ஸ்டெடியா இருங்க. இந்த வருஷம் எல்லாருமே கண்டிப்பா என்ன பண்ண போறோம், பாஸ் ஆக போறோம்ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ முதல் பில்லர் என்னன்னு பாருங்க, முதல் பில்லர் என்னன்னு பாருங்க, சிலபஸ் அண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். சிலபஸ் அண்ட் மெட்டீரியல். ஸோ எடுத்தோன்னே நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும், இந்த 3 எக்ஸாமில் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் நீங்கள் நடுத்தரமாக இருக்கிற குரூப் 2ஓட சிலபஸை எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ் எடுத்து வச்சு அதில் இருக்கிற சிலபஸில் என்னென்ன பாயிண்ட் இருக்குது, இப்போ ஹிஸ்ட்ரின்னு இருக்குன்னா ஹிஸ்ட்ரியில் இந்த பாயிண்ட் இருக்குது, குப்தர்கள் இருக்கா, நடுவில் வந்துட்டு புத்திசம், அதாவது ஜெயினிசம் புத்திசம் இல்லை, ஜெயினிசம் புத்திசம் இல்லை அப்படின்னா அதை அப்படியே என்ன பண்ணுங்க, நெக்லெக்ட் பண்ணிடுங்க. பயப்படாதீங்க. சிலபஸில் என்ன இருக்கோ அதோட ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுங்க. சிலபஸ்ல என்ன இருக்கோ அதில் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சாச்சு, குப்தர்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சாச்சு, 7th ஸ்டாண்டர்டில் படிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், பூனம் தயாள் புக் எடுத்து அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சு வச்சுப்போம். அப்படின்னா தான் நம்மளால என்ன பண்ண முடியும். இந்த வருஷம் என்னதான் லாஸ்ட் இயர் நமக்கு 4 மார்க்கில் போயிடுச்சு, 5 மார்க்கில் போயிடுச்சுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு, இந்த வருஷம் அந்த 4 மார்க்கை பெற்று தந்து உங்களுக்கான வேலையை வாங்கி தர போகிறது அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஸோ அதை என்றைக்குமே விட்டுறாதீங்க. ஸோ 2வது மெட்டீரியல், நமக்கு இதுதான் வேணும் அப்படின்றத ஃபர்ஸ்டே நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் எப்பவுமே ஸ்கூல் புக்காக இருக்கணும். ஸ்கூல் புக்கோட கம்பைலேஷன் ஒன்லைனராக இருக்கக்கூடாது. ஸ்கூல் புக்காக இருக்கணும், ஸ்டாண்டர்ட் புக்காக இருக்கணும். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா படித்து அதை நோட்ஸ் எடுக்கணும்.
இல்லையா இதில் வந்து நம்ம வந்து படித்து நோட்ஸ் எடுக்க டைம் இல்லையா, அதை வந்து டக்குன்னு பக்கத்தில் அண்டர்லைன் பண்ணி அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ணணும். ஒன்லைனர்லாம் படிச்சிங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதோ அதை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஸ்கூல் புக்கை பார்த்து தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் புக்ஸை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா செட் பண்ணுவாங்க. ஸோ 2 சோர்ஸும் டிஎன்பிஎஸ்சி செட் பண்ணுற சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து யாரால் தடுக்க முடியும் நீங்கள் பாஸ் ஆகுறத அப்படின்றத நீங்களே நினச்சிக்கோங்க. ஸோ மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கூல் புக்கு, ஸ்டாண்டர்ட் புக்கு, இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிலபஸை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிறத வந்து அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம் சொல்கிறோம்ல, அதில் இந்த லீடர்ஸ் இருக்குது. பாரதியார் இருக்காரு, பகத்சிங் இருக்காரு, ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லி ஒரு 11 லீடர்கள் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. 11 13 கொடுத்துருப்பாங்க. இந்த லீடர்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் படிக்கக்கூடாது, அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கணும். அதுக்கு வந்து நம்ம எக்கச்சக்கமாக படித்தா மட்டும்தான். இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லீடர்ஸ்லேருந்துலாம் ஒவ்வொரு வருஷமும் 5லேருந்து 6 கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த 6 கேள்வியும் சொலையாக எடுக்கலாம், ஈஸியாக எடுக்கலாம், சூப்பராக எடுக்கலாம். அதுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. முதல் எடுத்தோன்னா அவர் எங்கே பிறந்தார்னு பார்க்கணும், டேட் ஆஃப் பர்த் ஆஃப் பிளேஸு, பர்த் பிளேஸு, அவரோட அரசியல் வாழ்க்கைன்னு இருந்துச்சுன்னா அரசியல் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில் கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அவரோட புக்ஸ்லேயும் வந்து புக்கு இருக்குது, நாவல் இருக்குது, சிறுகதைகள் இருக்குது, அப்புறமா அவர் எழுதின இதழ்கள் இருக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் பங்கேற்ற போராட்டங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், போராட்டங்கள். ஸோ இது வந்து இருக்கு. அப்புறமா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார். அந்த முக்கியமான விஷயங்கள், அவர் எந்த கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் எந்த மாதிரி வந்து தேசியத்துக்கு வந்து அவர் பங்களித்தாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சராக நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு இதை வந்து ஒரு ஃபார்மேட்டில் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். நீங்கள் எது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் இதுதான் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு டிப். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. லீடர்ஸ் படிக்கும்போது அந்த டைம் ஃப்ரேமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில், குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டு, அப்புறமா வந்து வேவல் பிளானு, இது எல்லாத்துலேயும் உங்களோட பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர், வரிசைப்படுத்திக்கன்னு சொல்கிற கொஸ்டின்லாம் உங்களால் ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. 2வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வந்து என்ன சார் பண்ணலாம், நான் வந்து குப்தர்கள் அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதெல்லாம் வேணாம். யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்களோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து டெய்லி ஒரு 20லேருந்து 25 கொஸ்டின் ரேண்டமாக எடுத்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ரேண்டமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள் வந்து ஐஎன்எம்மா, இன்னொரு நாள் பாலிட்டியா, இன்னொரு நாள் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ரேண்டமாக ஃபுல் சிலபஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே என்ன பண்ண போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து டெய்லி அல்லது வாரத்திற்கு 3 நாட்கள் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போடப்படும். கூடிய சீக்கிரம் ரொம்பவே வந்து சூப்பராக ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, அதை எப்படி அணுகணும், அது ரிலேட்டடாக வேறு என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இது எல்லாத்தையுமே புட்டாக வச்சு டெய்லி 20 கேள்விகள், அந்த 20 கேள்வியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. ஸோ எல்லாருமே ஸ்டே டியூன்டாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த இது மூலமாக. ஓகே, இது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து போக நான் தரேன். ஸோ இப்போ வந்து வேகமாக இந்த வீடியோ போக ஆல்ரெடி 1/2 மணி நேரம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் வந்து படிச்சுட்டு வரோம். ஓகே, இப்போ அடுத்ததாக பர்சனல் மென்டாரிங். இது வந்து எல்லாருக்குமானது கிடையாது. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எனக்கு கண்டிப்பாக நான் பாஸ் ஆகணும், இந்த வருஷம் நான் கண்டிப்பாக வந்து அந்த பதவியில் போய் உட்காரணும், இந்த வருஷத்தை விட்டால் அடுத்த வருஷம் என்னால் படிக்க முடியாதுன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கான பர்சனல் மென்டார்ஷிப்பை நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். இல்லையா உங்களுக்கு பர்சனல் மென்டார்ஷிப் கொடுக்கறதுக்கு வேறு யாரும் இருக்காங்க, பக்கத்துலேயே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்டயும் பர்சனல் மென்டாரிங் பண்ணிக்கலாம். எதுக்காக பர்சனல் மென்டாரிங்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு புக்கை படிக்கிறீங்க, அந்த புக்கை படித்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, படித்து முடிச்சாச்சு, 2 to 4 நம்ம மேக்ஸ் போட்டாச்சு, நான் 5 to 6 அடுத்து 1 மணி நேரம் பிரேக் விட்டோம், 5 to 6 வந்து நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், அப்புறம் 7 to 8 வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பாலிட்டி படிக்கிறேன், நைட்டு 9 to 10 ரிவிஷன் பண்ணுறேன். ஓகே, ஒரு நாள் போயிடுச்சு. அதே இது அடுத்த நாள்
மேக்ஸ் படிப்பீங்க, ஹிஸ்ட்ரியை விட்டுருவீங்க, பாலிட்டி படிப்பீங்க, ரிவிஷன் தானே அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மென்டாரிங்கிறது என்னன்னா, உங்களை டெய்லி எப்படினாலுமே 2 சப்ஜெக்ட் படிக்க வச்சு அதுக்கான கேள்விகளையும் நாங்கள் கேட்போம். ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் மென்டாரிங். நீங்களே விட்டாலும், உங்கள் மனசை நீங்களே தளர விட்டாலும் உங்களை பிடிச்சி படிக்க வைக்கிறது எங்களோட வேலை. ஸோ எல்லாருமே நல்லா படிக்கணுன்றதுக்காக ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒருத்தவங்க பக்கத்துல இருந்து உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பர்சனல் மென்டாரிங் சொல்லப்படுறது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக கூட உங்களுக்கு பர்சனல் மென்டாரிங் இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். ஒரு வேலை உங்களுக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப சீரியஸாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட பேட்சஸில் நீங்கள் சேர்ந்து அதுக்கான மென்டாரிங்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அனுபவிச்சுக்கலாம். ஒரு தப்பு கிடையாது. ஓகே, அதுக்கப்புறமா ரைட் டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ். இந்த டெஸ்ட் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெஸ்ட் எழுதுறதுன்றதே வந்து ஒரு கலை. ஸோ இந்த டெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 டெஸ்ட் எழுதுவீங்க, 7வது டெஸ்ட் எழுத மாட்டீங்க, 8வது டெஸ்ட் எழுத மாட்டீங்க. அப்புறமா வந்து என்ன பண்ணுவீங்க, சயின்ஸில் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி வந்து டெஸ்ட் பேட்சை அணுகுறாங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் பேட்சை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது எப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போது இந்த டெஸ்ட் இருக்குது, இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் குறிப்பிட்ட இது அந்த சிலபஸில் வந்துட்டு ஒரு 4 டாபிக் இருக்குன்னா அதில் 2 டாபிக் படிச்சிருப்பீங்க, 2 டாபிக் படிக்காமல் விட்டுருப்பீங்க. ஆனால் என்னோட அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும், நீங்கள் படிச்சுட்டு எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா எழுதவே முடியாது. ஸோ நம்மளோட இதில் வந்து உங்களுக்கு அதை தவிர்க்கிற மாதிரி உங்களுக்கு மினி டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு, அதாவது இப்போ 7ஆம் தேதி டெஸ்ட்டுன்னு வைங்க, அதுக்கு முன்னாடி 3 நாள் கேப் இருக்கும். 4, 5, 6 இந்த 4ஆம் தேதி ஒரு மினி டெஸ்ட், 5ஆம் தேதி ஒரு மினி டெஸ்ட், 6ஆம் தேதி ஒரு மினி டெஸ்ட். இதுல இருந்து ஒரு 3 டாபிக் இருக்குன்னா அதுல ஒரு டாபிக் 2 டாபிக் 3 டாபிக் தனித்தனியா பிரிச்சு அதுல வச்சு ஒரு டெஸ்ட் வச்சு உங்களை படிக்க வச்சு இதை எழுத வைப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்க டெய்லி ஒரு மினி டெஸ்ட்டை வச்சு நம்ம படிச்சிட்டோமா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட், அதுக்கப்புறமா ஃபுல்லாக படிச்சுட்டு நம்மளால் ரீகால் பண்ண முடியுதா, நம்மளால் அதை வந்து ஞாபகம் வச்சு அதை வந்து இந்த பேப்பரில் கொண்டு வர முடியுதா, இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் கொண்டு வர முடியுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது டெஸ்ட் பேட்ச் எங்கே உதவியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது நான் வந்து இப்போ எங்கள் வீட்டில் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த கேள்வி வருது, அதாவது முகப்புரை வந்து இந்த ஆண்டு தான் வந்து செய்யப்பட்டது, இது எந்த ஆண்டு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஒன்னே ஸ்கூல் புக் வரைக்கும் போய் நம்ம ஞாபகம் வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கலர் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிரெயின்குள்ளே இருக்கிற அந்த டேட்டாவை நம்ம எப்படி வந்து அதை டக்குன்னு போய் ஃபெச் பண்ணுறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதும் போது எந்த ஆண்டு, இது நவம்பர் 26, ஜனவரி 26, என்ன ஆண்டு அப்படி இப்படின்னு யோசிச்சு நீங்கள் கடைசியாக ஒரு கலர் அடிப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் ஆகும் மொதல் டெஸ்ட் எழுதும் போது. ஸோ அதே கேள்வி வேற ஒரு மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணும் உங்கள் பிரெயின், அன்னைக்கு ரீகால் பண்ணிங்க தெரியுமா, அந்த ஷார்ட் பாத்துக்குள்ளே போய் அந்த ஷார்ட்கட்டை பார்த்து அது உடனே 30 செகண்ட்ஸில் என்ன பண்ணிடும், மெயின் எக்ஸாமுக்கு கொண்டு வந்துடும். ஸோ அதுக்காக தான் என்னன்னு சொல்கிறோன்னா உங்களை வந்து டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறதுக்கான காரணம். இந்த வருடம் உங்களுக்கான டெஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக எல்லா வகையான டெஸ்ட் கொஸ்டின்ஸும் வச்சு தரமான கேள்விகளோட உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, அந்த கொஸ்டின்ஸோட ஸ்டாண்டர்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சின்னதாக ஒரு 5 கொஸ்டின் வந்து பிடிஎஃபாக கீழே வந்து உங்களுக்கு வச்சுருக்கேன், எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ அது போக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த வீடியோவில் கடைசியில் எல்லாமே இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் வந்துட்டு இந்த வருஷம் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துக்கிட்டு எங்கே படிக்கிறதுன்னு தெரியலையோ நம்ம வந்து உங்களுக்கு பக்காவான சூப்பர்பான என்ன பண்ண போகிறோம், கைடன்ஸ் தர போகிறோம். அது வெறும் இங்கிலீஷ் பேட்சுக்கு மட்டும் கிடையாது, தமிழ் பேட்சுக்கும் தான். எதுக்காக இங்கிலீஷ் பேட்சை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இங்கிலீஷ்கான மென்டாரிங் கிடைக்க மாட்டேங்குது, இங்கிலீஷ்கான ஈஸியான கைடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, தரமான ஒரு கைடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் வந்து கைடன்ஸாக எடுத்துக்கலாம். லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸு நான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் ப்ரௌடாக சொல்ல விரும்புகிறேன். மோர் தென் thousands and thousands of students வந்து நான் அவங்கள மெயின்ஸுக்கு போகிறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து அந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஸோ தட் ஐ கேன் ரீச் மோர் அண்ட் மோர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கான ரொம்ப விலை கம்மியான இதில் வந்து தரமான கல்வியை கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து அதை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து ரைட் டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ். ஓகே.
கடைசி 5வது பில்லர் என்ன சார்? ரிவிஷன் அண்ட் ரிமெம்பர். ரிவிஷன் அண்ட் ரிமெம்பர், ஆர்ஆர். அதாவது ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்க, ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்க, அந்த டாப்பிக்கை புக்கில் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 11th ஸ்டாண்டர்டில் வங்கியல், அதாவது பேங்கிங்னு ஒரு டாபிக் இருக்குது, எதில்? எக்கனாமிக்ஸில். அந்த டாபிக், அந்த லெசனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 பக்கம் போகும். அதில் ஆனால் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அந்த 50-60 பேர் ஒரு 100 கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியமானது இருக்கும். அதுக்காக நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, திருப்பியும் அந்த 50 பக்கத்தை நீங்கள் திருப்பும்போது 50 பக்கம் படிக்கணுமா அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எந்த இது இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் குப்தர்கள் இருக்குன்னா ஒரு பேஜ்லேயே எல்லாமே 1 மார்க்காக இருக்கும், அதை புக்லேயே படிக்கணும். இன்னொன்று, அது புக்லேயே படித்தா மட்டும்தான் பிக்டோரியல் மெமரி வரும் அண்ட் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்கு அப்படி படிக்கணும், அது ஒரு ரகம். ஆனால் இந்த மாதிரி லெசனை பக்கத்தில் ஒரு பேப்பர் எடுங்க, இல்லைன்னா ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்டில் வரிசையாக குட்டி குட்டியாக எழுதி வச்சு ஒரு 2 பக்கத்துக்குள்ளே அந்த மொத்த லெசனை கொண்டு வந்து நீங்கள் படிக்கிறது தான் ரிவிஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதை பண்ணிட்டா மட்டும் போதுமா சார்னு கேட்டால் கிடையாது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் அதை எப்படினாலுமே அதை புரட்டி பார்த்துடணும். ஒரு ஜஸ்ட் ஒரு ரீடிங்காவது பண்ணிடணும். இல்லை சார் ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்குது அப்படின்னா, எனக்கு அது மட்டும் ரொம்பவே மறக்குது அப்படின்னா, அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் செவத்தில் ஒட்டி அதை டெய்லி ஒருக்க பார்த்துட்டு போங்க. அப்பப்போ அந்த செட் போகும்போது அதை பாருங்கள், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதை கேட்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படி பாருங்கள். அது ரொம்ப 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 உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிவிஷன் அண்ட் ரிமெம்பர், இதுதான் அந்த 5 பில்லர். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் வந்து ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். ஓகே சார், உங்களோட ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்சும் நம்மளோட ஆன்லைன் கிளாஸும் எப்படி சார் இருக்கும்? எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீங்கள் வந்து இதை எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், 300 கிளாஸு 10,000 கொஸ்டின்ஸ். அதாவது இந்த கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இதுக்குள்ளே வந்துடும், டெஸ்ட் பேட்சுக்கான கொஸ்டினும் இதுக்குள்ளே வந்துடும். அதே நேரத்தில் நீங்கள் படிக்கிற அந்த வாரத்துக்கான அந்த கிளாஸஸ்ல இருந்து உங்களுக்கான வீக்லி டெஸ்ட் வைக்கப்படும். அந்த வீக்லி டெஸ்ட்டில் நீங்கள் அந்த கிளாஸை நல்லா கவனிச்சிங்களா, நல்லா படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கான மென்டாரிங்கும் தனியாக வந்து நடக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சு இதை கேளுங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 அல்லது குரூப் 4லேயும் நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்னா இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். அதே நேரத்தில் நான் குரூப் 1 குரூப் 2 2Aல வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், குரூப் 1 லெவலுக்கு எனக்கு கிளாஸ் வேணும், எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருந்தும் எனக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வேணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சாம்பியன் பேட்ச் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு வந்து உங்களுக்கான கிளாஸஸ் நடக்கும். அடுத்த குரூப் 2 2A அந்த அக்டோபர் மந்த் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு 5 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்கும். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9115049115க்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் 1499 1499 ரூபா. அண்ட் இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் 10 மாதத்துக்கான கிளாஸஸ்க்கான இது வந்து நம்ம 12,000 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஆஃபர் வேல்யூவாக நம்ம வந்து 7,999க்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த அனௌன்ஸ்மெண்ட் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, எல்லாரும் ஃபோன் போட்டு கேட்டீங்க. ஸோ இந்த ஆஃபர் முடிகிறதுக்குள்ளேயே எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, அதே மாதிரி சூரியன் பேட்ச் வந்து குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கான கிளாஸஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச். ஸோ இதில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம். இதுவும் வந்து அதே ப்ரைஸிங் தான். இது 7,999 ரூபா, அது 1,499 ரூபா. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ், பிகினர்ஸ். குரூப் 4 ஸ்டூடெண்ட்லேயே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறது த கிங் டெஸ்ட் பேட்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நான் படிக்கிறேன் சார் அப்படின்னா இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை குரூப் 4ல் மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்னா இந்த பேட்சை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் 1 குரூப் 2 2A குரூப் 4 இது 3க்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கீங்களா? 1. இரண்டாவது இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 2. மூன்றாவது எனக்கு வந்து குரூப் 1 குரூப் 2 ஸ்டாண்டர்ட் அளவுக்கு எனக்கு குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 3. நான்காவது யாருன்னா எனக்கு டெஸ்ட் பேட்ச், ஒரு நல்ல தரமான டெஸ்ட் பேட்ச், ஒரு அளவுக்கு கொஞ்சம் காஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா என்னால் வந்து என் வீட்டில் இருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கான வேர் டு ஸ்டடி, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, இது வந்து இந்த பிடிஎஃப்ஸ், இது 3 கொடுத்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சார் நான் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பியன் டெஸ்ட் பேட்ச்சில் இருக்கவங்களுக்கு சொல்லப்போனால் குரூப் 4ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுவோம் இது கடைசியில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி பேட்ச்னு சொல்லுவோம்.
முயற்சி பேட்ச்னு சொல்லுவோம். அதே மாதிரி குரூப் 1 குரூப் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா கிங் டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். ஓகே, இது வந்து சாம்பியன் பேட்ச்ன்றது கிளாஸ் பேட்ச். இந்த கிளாஸ் பேட்ச்ல சேர்றவங்களுக்கு இங்கேருந்து ஒரு 7000 கொஸ்டின், இதுல இருந்து ஒரு 8000 கொஸ்டின், மொத்தமா இங்க ஒரு 15000 கொஸ்டின், அது போக வீக்லி டெஸ்ட்ல இங்க ஒரு 5000 கொஸ்டின் வந்துடும். ஸோ இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு 20000 கொஸ்டின்ஸ் வந்து இதுல கிடைக்க போகுது. நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. 20000 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இதுல பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா முயற்சி பேட்ச் குரூப் 4 ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிறதுக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். குரூப் 1 குரூப் 2க்கான ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க படிச்சு அந்த 3 மணி நேரத்துல நீங்க எழுதுறதுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் இங்க இருக்கும். அண்ட் நீங்க படிக்கிறீங்க பாத்தீங்களா அந்த கிளாஸ், அந்த கிளாஸ்ல நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்களா? இது நான் ஆக்சுவலி படிச்சிருக்கேன்ற அந்த தைரியத்துல இருப்பீங்க தெரியுமா? அதை உங்களுக்கு கிளாஸாகவும் கண்டக்ட் பண்ணி ஓகே நம்ம நல்லா படிச்சிட்டோம், இதில் நம்ம கண்டிப்பாக நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவோன்ற நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக அந்த வார கடைசியில் இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து குப்தர்கள் படிச்சிருக்கீங்க, நித்தி ஆயோக், அப்புறமா பார்த்து பிளானிங் கமிஷன் படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிருப்பீங்க, தமிழ் ஆர் இங்கிலீஷில் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து 2-3 சப்ஜெக்ட்ஸ் படித்து வச்சுருப்பீங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட்டு. நான் படிச்சிருக்கேன்னு இருக்கிற அந்த தைரியத்தை இன்னும் அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்குற அளவுக்கு அந்த வீக்லி டெஸ்ட்டும் உங்களுக்கு ஒரு 5000 கேள்விகள் நடக்கும். ஸோ மொத்தமாக 20000 கேள்வியை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஸ்டாண்டர்டு பேசிக்கு படித்ததுலேருந்து கேள்வி, இதை தாண்டி கேள்விகள் கேட்க முடியுமான்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கான ஃபுல் ஃபோக்கஸ்க்காக இருக்கணும்னா இந்த சாம்பியன் பேட்சை பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சாம்பியன் பேட்ச் வந்து நீங்கள் குரூப் 1 முடிச்சுட்டு குரூப் 4 படித்து முடிச்சுட்டு குரூப் 2க்கும் உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 பேட்சுக்குமே இந்த இது வந்து ஒரே ப்ரைஸில் 7999க்கு அடுத்த 3 எக்ஸாமுக்கும், அதாவது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 2500 ரூபா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 2500 ரூபா அப்படின்றத நம்ம கணக்குப்படி நமக்கு வந்து டெஸ்ட் பேட்சோட 20000 கொஸ்டின்ஸோட உங்களுக்கான சாம்பியன் பேட்சை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வருஷம் லாஸ்ட் இயர் யாரெல்லாம் நம்மளோட அந்த இங்கிலீஷ் கிளாஸஸ் பார்த்து மேத்ஸ் கிளாஸஸ் பார்த்து இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு மென்டாரிங் இருக்குன்னு நினைக்கிறவங்க, முக்கியமாக தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், ஆனால் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ட்ரைனிங் கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். குரூப் 1 யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிப்பீங்க, பட் டிஎன்பிஎஸ்சி அந்த ட்ரெண்டுக்கு எப்படி படிக்கணுன்றதுக்கு உங்களுக்கான கைட்லைன்ஸ். குரூப் 2 உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கான கோச்சிங் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இங்கிலீஷுக்கும் வந்து 100% மென்டார்ஷிப் இதில் வந்து கிடைக்கும். ஓகே, இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இதில் வந்து இப்போ கீழே ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்ப்போம், டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றா வந்து ரெஃபர் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த பேட்ச் வந்து 2025 எண்ட் வரைக்கும் உங்களுக்கான ஆக்சஸ் இருக்கும். அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம், பிடிஎஃபாக வந்து தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், நீங்கள் பிரிண்ட் அவுட் எழுதிக்கலாம், உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவோம், அது நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போர்ட்டல் ஒன்று இருக்கும். அந்த போர்ட்டலில் உங்களுக்கான பிடிஎஃப், உங்களுக்கான டெஸ்ட்டு, உங்களுக்கான டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதி அதை கரெக்ஷனுக்கும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ ஓகே, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதில் சாம்பியன் பேட்சில் நான் போட்டிருப்பேன் 3000+ கிளாஸ், 300+ கிளாஸு, 600+ ஹார்ஸ், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து கிளாஸ் நடக்க போகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10000 கேள்விகள்னு கொடுத்துருப்பேன். சின்ஸ் இது வந்து இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு பண்டிலாக உங்களுக்கு முயற்சி டெஸ்ட் பேட்ச்ன்ற குரூப் 4 ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸும் அதே நேரத்தில் வந்துட்டு கிங்ஸ் பேட்ச் வர்றதுனால 20000 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். 20000 கேள்விகள். ஓகே, இது வந்து டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது. சொல்லப்போனால் டிசம்பரில் வந்து நமக்கான ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து 7999. அடுத்தடுத்த பேட்ச்சில் வந்து ப்ரைஸஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இப்போவே வந்து உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பர்சனல் மென்டார்ஷிப் பக்காவாக உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸ்லைடோட குவாலிட்டியாக இருக்கட்டும், கிளாஸஸோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் கிளாஸஸில். சும்மா வந்து we won't give that, உங்களுக்கு வந்து சாதாரணமான கிளாஸஸ் இருக்காது. இந்த மாதிரி ஒரு பிக்டாரிக்கல் இமேஜோட உங்களுக்கான கிளாஸஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்லைட்ஸ் பார்த்துருப்பீங்க. 2025 ப்ரிப்பரேஷனில் எப்படி நம்ம ரோட் மேப் போட்டு அது உங்களுக்கு பிக்டாரிக்கலாக உள்ள வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கான உங்களுக்கான கிளாஸஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன்.
ஸோ இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இதில் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்குது, எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி கிளாஸஸ் போகுன்றதை 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இதில் ரோட் மேப் கொடுத்துருக்கோம். இந்த இதில் வந்து நீங்கள் வந்து இது சாம்பியன் பேட்சில் சேர்றீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பிளான் இருக்குது. அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே ரொம்பவே ப்ரிப்பரேஷனை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை நம்ம ப்ரிப்பரேஷனை கன்சிஸ்டண்ட்டாக என்னால் பண்ண முடியல சார், நானும் புக் எடுத்து உட்காடுறேன் ஆனால் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, யாருமே என்னை வந்து படிங்கன்னு மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே வந்து எப்போ படித்து முடிப்பேன், நான் எப்போ பாஸ் ஆவேன்றதா கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க. இல்லையா, எனக்கு எப்படி படிக்கிறதுனே தெரியல சார், நான் ஒரு ஃப்ரெஷர், இந்த வருஷம் 3 எக்ஸாம் இருக்குது, அதில் ஒன்று நான் கிளியர் பண்ணேன்னா என் வாழ்க்கையே மாறிடுன்றவங்க இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இது நல்லா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு லைவ் கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இந்த லைவ் கிளாஸ் என்ன சார் இருக்கும், நல்லா பாருங்கள். குரூப் 1 குரூப் 2 2A வந்துருச்சுன்னா ஸ்கூல் புக்கை படித்து பாஸ் ஆக முடியுமா, ஸ்கூல் புக்கை படித்து நீங்கள் பாஸ் ஆக முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லைன்றதை நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கிளாஸ், இப்போ குப்தர்கள் இருக்கா, டக்குன்னு பூனம் தயாலேருந்து இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக இது பக்கத்தில் இருக்கிறது, இதுக்கு முன்னாடி இருக்கிறது, அண்ட் இதில் என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அதெல்லாம் பிக்கப் பண்ணுவோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிக்காமல் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமானா அதுவும் முடியாது. ஸோ ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு பக்காவான ஒரு டைம் லைன், இந்த மாதிரி ஒரு பிக்டோரிக்கல் இமேஜ் வச்சு உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன பண்ணிவிடுவோம், திங்ஸை மேப் பண்ணுவேன். ஸோ மேப் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு அங்கே போயிருந்தப்போ நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல ஞாபகம் வந்துருக்கு. இந்த கேள்வி வரும்னு சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு தெரியும், இந்த இடத்த விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு அங்கே வந்து பாயிண்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹோல் சப்ஜெக்டையும் நம்ம படித்தா எப்படி இருக்கும், ஹோல் சப்ஜெக்டையும் படித்தா எப்படி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். இரண்டாவது மென்டார்ஷிப். ஆமாம் சார், நீங்கள் அதை எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க, நான் படிச்சுட்டேன், ஆனால் படிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து ரிவிஷன் பண்ணணுமே, அதுக்கு நான் பயப்படுறேனே அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் உங்களுக்கு மென்டாரிங் வரும். இந்த மென்டாரிங் என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக அதை மேப் பண்ணி கொடுத்துருச்சு, சிம்பிளிஃபைடாக மேப் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த மேப்பிங்கை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த வார கடைசியில் உங்களுக்கான டெஸ்ட் ஒன்று நடத்தும். இங்கே என்ன கிளாஸ் நடத்தியிருக்கேனோ அதுலேருந்து ஒரு கேள்வி வெளியே வராது. சும்மா பொதுவாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பூனம் தயாள் புக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு 11th ஸ்டாண்டர்ட் புக்குன்னு சொல்லிட்டேன், ஆனால் நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயே முக்கியமானதை எடுத்து நடத்தியிருப்பேன். சொல்லப்போனால் ஸ்கூல் புக் ஃபுல் கவரேஜும் இருக்கும். ஒரு வேளை நான் பூனம் தயாள் புக்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா விட்டதெல்லாம் கேட்க மாட்டேன், அந்த இதில் நீங்கள் என்ன நான் வந்து நடத்தியிருக்கேனோ அதை கேட்பேன். ஸோ அது எல்லாமே இந்த மென்டார்ஷிப்பான அந்த வீக்லி டெஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். இந்த வீக்லி டெஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். சார் அப்போ அந்த மிச்சத்தில் எங்கே சார் கேட்பீங்க, அதுதான் டெஸ்ட் பேட்ச்சு. அதில் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க, நீங்கள் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஆர்வத்தோடு இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவுட் சைட். நீங்கள் வந்து எப்படின்னு டிஎன்பிசி போனால் நான் படித்தது தான் கேட்கணும்னு சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த கேள்விகள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு எப்படி சார் நான் செக் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இன்னொரு செட் ஆஃப் 10,000 கொஸ்டின்ஸ் பேசிக்காக பிகினர் லெவலில் இருக்கும். அந்த பிகினர் லெவல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் டைம் டேபிள் தான், ஆனால் 2 கேள்விகள், இது 2 ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் தேதி பாலிட்டியில் ஒரு செட் இருக்குன்னா அதே செட்டு தான் இதுலேயும் இருக்கும். இந்த செட்லையும் பார்க்கும்போது இந்த கேள்விகள்லாம் பேசிக்காக நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்கூல் புக்கு நல்லா படிச்சிருக்குமான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த சைடு கிங்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கிங் பேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி லெவலில் நல்லா படிச்சிருக்கீங்களான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 20,000 கேள்வி உங்களுக்கான எக்ஸாமில் உங்களுக்கான வெற்றியை தீர்மானிக்கும். இது இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்கு அந்த கடைசி 365 நாளும் படிக்கிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளாக நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது இது வந்து மென்டாரிங்னு சொல்லப்படுறது. இப்போ மூணாவது என்ன சார், மூணாவது ஒன்றும் கிடையாது, டெஸ்ட் சீரீஸ். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து 20,000 கேள்வி இருக்குன்னு, இதில் 20,000 கேள்வியும் நீங்கள் எழுதுறீங்களா படித்து எழுதுறீங்களான்றது முக்கியம் இல்லை, அந்த 20,000 கேள்வியும் நீங்கள் எழுதி படிக்கிறீங்களான்றது தான் முக்கியம். படித்து எழுதுறீங்களான்றது முக்கியம் இல்லை, எழுதி படிக்கிறீங்களான்றது தான் முக்கியம். இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம், நான் படித்து முடிச்சுட்டு தான் சார் எழுதுவேன் அதனால் நான் எழுதாமல் இருக்கேன்னு சொல்கிறதுலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு வின்னர் பேசுறதுக்கான வார்த்தை கிடையாது, ஒரு லூசர் பேசுறதுக்கான வார்த்தை. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எடுத்தோன்னே இந்த டெஸ்ட் சீரீஸை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் அறகுறையாக படிச்சிருப்பீங்க, அந்த அறகுறையோட படித்து எழுதி
அதுக்கு அடுத்து அதை எழுதி அதை வந்து ஃபுல்லாக படிக்கணும், அதை எழுதி அதை ஃபுல்லாக படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்க, 20,000 கேள்வி, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனு, அதுக்கான சோர்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, படித்து வச்சுருப்பீங்க. இந்த 20,000 கேள்வியிலேருந்து இந்த 2 சைபர் அடிங்க, இந்த 200 கேள்வி தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ப்ராபபிலிட்டி பார்த்தா இந்த 20,000 கேள்வியிலிருந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சொல்லலாமே ஒரு 100 கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மிச்ச 100 கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் படிச்சிருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்க போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது 4வது என்ன சார், இது ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும். ஆனால் சில நேரங்கள் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸுக்கு போகிறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறீங்க, திடீர்னு வேறு ஏதோ தோணுது, ஐயோ அம்மா வந்து இதெல்லாம் சொன்னாங்களே நம்ம செய்ய மறந்துட்டோமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. யோசிக்கும் போது அதுலேயே 1/2 மணி நேர கிளாஸ் போயிடுச்சு, அதுலேயே 1/2 மணி நேர கிளாஸ் வந்து போயிடுச்சு. அப்படி போயிடுச்சு அப்படின்னா திருப்பி அதை உங்களால் கவனிக்க முடியுமா? திருப்பி அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. பட் இங்கே ஒருவேளை உங்களால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, ஒருவேளை உங்களால் கவனிக்க முடியலை அப்படின்னா அது உங்களுக்கு ரெக்கார்டடாகவும் நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ரெக்கார்டடாகவும் நான் ப்ரொவைட் பண்ணுறதுனால ஒருவேளை நீங்கள் அட்டன் பண்ண முடியல, இல்லை நடுவில் திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படின்னா அதை ரெக்கார்டிங்கில் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, உங்களுக்கான ஆன்லைனில் நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது 1 வருஷத்துக்கு இல்லை, 1 வருஷம் கூட வேணாம், 3 மாதத்துக்கு நீங்கள் போகிற செலவு இருக்குது பார்த்தீங்களா, போகிறதுக்கு இந்த பெட்ரோலாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பஸ்ஸு பிடிச்சி போகிறதா இருக்கட்டும், ஆட்டோ பிடிச்சி போகிறதா இருக்கட்டும், அந்த செலவில் வந்து உங்களுக்கு 1 வருஷம் இந்த 3 எக்ஸாமுக்குமே என்ன பண்ண போகிறேன், நான் கோச்சிங் கொடுக்க போகிறேன். அதுவும் எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்க போகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிக்டோரிக்கலாக உங்கள் மைண்டுக்குள்ளே இது கேட்பாங்க, இது கேட்க மாட்டாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அடித்து சொல்லும் போது உங்கள் கான்ஃபிடென்ட்டையும் உங்கள் கன்சிஸ்டன்சியும் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ரெக்கார்டடாகவும் உங்களுக்கு வந்து எல்லா டாபிக்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ 5வது பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி. ஓகே, ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் நம்ம கோர்ஸில் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் எது உங்களுக்கு வரும், எது என்னால் படிக்க முடியும் அப்படின்றத ஒவ்வொரு யூனிட் வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அதை வந்து பிரித்து வைக்கணும். இப்போ பாலிட்டியாக இருக்கட்டுமே, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நான் படிச்சிருவேன் சார், பிரியாம்பிள் படிச்சிருவேன், ஆனால் இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லாம் எனக்கு வராதே சார், நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எல்லாரும் படிச்சிருவாங்க. எடுத்தோன்னே லக்ஷ்மிகாந்த் புக்கு, வெங்கடேசன் புக்கில் முதல் லெசன் 2வது லெசனை படிச்சிருவாங்க. பிரியாம்பிள்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, படிச்சிருவாங்க. ஆனால் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வரப்போ என்ன ஆகுன்னா, அது எல்லாத்துலையும் இருக்கிற அந்த டாபிக்ஸு, அதில் இருக்கிற முக்கியமான அந்த அம்சங்கள், அதில் இருக்கிற அந்த டைமிங்ஸ் கொண்டு நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். ஒரு பில், ஒரு மசோதாவை பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வேணுமே. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை எந்த ப்ரொசீஜர் படி எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கொஸ்டின் கேட்டு ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் அப்படியே கையில் அல்வா துண்டு மாதிரி எடுத்து கொடுத்து உங்களை படிக்க வச்சு அதுலேருந்து டெஸ்ட் வச்சு, அது மட்டும் இல்லாமல் 20,000 கொஸ்டின் உங்களுக்கு வந்து பேக்டாக கொடுக்கும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எடுத்தோன்னா சிலபஸை வச்சுக்கிட்டு, இப்போ இதில் வந்து யூனிட் 4 இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இதுக்கு வந்து என்ன சார் வேர் டு ஸ்டடி அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு ஒரு ஷெடியூல் மாதிரி நான் கொடுப்பேன். ஒவ்வொரு இதுக்கு முன்னாடி ஒரு ஷெடியூல் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டில் இப்போ 7வதுல வந்து நீங்கள் வந்து அதை படிக்கணும், 9th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் இருக்குது, 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது, அப்புறமா வந்து நம்ம எத்திக்ஸ் புக்கில், தமிழ் எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கும். இது எல்லாம் ஓகே. இதில் இது வந்து மோஸ்ட்டாக ரிப்பீட்டட் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த எத்திக்ஸ் புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, அதை கூட நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் நெக்லெக்டபிள், எதெல்லாம் கம்பல்சரி, இந்த நெக்லெக்ட் பண்ண சொல்கிறதுல என்ன சார் எந்த தைரியத்தில் சார் நீங்கள் நெக்லெக்ட் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற அந்த மிஞ்சி போனால் இதோ 40 பக்கம் இருக்கும். அந்த 40 பக்கத்தில் 40 பக்கத்தில் 35 பக்கம் வந்து இங்கே நம்ம படிச்சிருவோம் 11th. அந்த 5 பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 பக்கத்தில் இருக்க கண்டென்ட்டு நான் லைவ் கிளாஸ்லேயே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுவேன். அந்த லைவ் கிளாஸ்லேயே இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஓகே சார், அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இதை விட்டுறேன். ஆனால் இது மட்டும் போதுமா சார்னா தப்பவே, அந்த இது மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் தான் பூனம் தயாள் புக்குன்னு ஒன்று இருக்குது.
இது வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ண போகிறது இல்லை. ஸ்டாண்டர்ட் புக்லேயே வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி அது எந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றது. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவை கண்டுபிடித்தவர் யார், மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சவர் யார், ரோப்பரை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லி லோத்தல் அப்படின்ற எல்லாத்தையுமே கேட்பாங்க. இது எந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சாங்க, யார் வந்து எந்த முறையில் வந்துட்டு பரி பண்ணாங்க டெட்டை, இவங்கெல்லாம் டெட்ல வந்து பரி பண்ணாங்களா, செத்து போனவங்கள புதைச்சாங்களா, அது எந்த மாதிரி புதைச்சாங்க, எப்படிலாம் புதைச்சாங்க அப்படின்றது எல்லாத்தையும் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு டேப்லர் காலம் மாதிரி எதில் வந்து அவைலபிள் இருக்குன்னா லூசன்ட்டோட ஜென்ரல் நாலேஜ் புக்கில் அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு அது எல்லாத்தையுமே வரிசையாக உங்களுக்கு ஒரு பிக்டோரிக்கலாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த லைவ் கிளாஸில் கொடுத்துருப்பேன். அண்ட் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு இதுக்கே நான் 10 இதை படிக்கிறதானு. ஆனால் உங்களுக்கு மென்டார்ஷிப் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 6வதா சப்போர்ட்டு. வெறும் 12லேருந்து 18 மணி நேரத்தில் நீங்கள் எந்த டவுட்ஸ் கேட்டாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கான வாய்ஸ் மெசேஜ் வந்துடும். ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டியது வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான். டெக்ஸ்ட் பண்ணால் என்னால் அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது என்ன டவுட் கேட்குறீங்கன்னு. ஸோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜில் உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ வந்து உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டமும் வந்து பக்கவாக இருக்கும். போர்ட்டலில் உங்களுக்கு தேவையான எல்லா ஆக்சஸும் கொடுக்கப்படும். போர்ட்டலை வச்சு நீங்கள் எதில் எந்தெந்த டைமில் வந்து நீங்கள் எழுதிருக்கீங்க, இந்த கொஸ்டினில் வந்து நீங்கள் வீக்லி டெஸ்ட்டில் வந்து உங்களை வந்து போர்ட்டலில் எழுத வைப்பேன். அப்போ என்ன ஆகுனா நீங்கள் படிச்சுட்டு எழுதும்போது இந்த மேக்ஸில் நான் மென்சுரேஷன் எழுதுனேன், ஆனால் அந்த மென்சுரேஷனுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே சார், இதில் நான் எதில் சார் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்றப்போ நீங்கள் அதுக்குள்ளே போய் அந்த டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன் கொஸ்டினுக்கு 3 நிமிஷம் எடுத்திருக்கேன் நான். அப்போ அதில் நான் வந்து வீக்காக இல்லை சார், நான் இன்னும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மென்சுரேஷனில் ஒரு 10 கேள்வி எழுதிருக்கீங்க, 10ல் 7 தப்பு சார், நான் மென்சுரேஷனே ஒழுங்காக படிக்கல சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்களே மென்டார் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் டேட்டா செட்டோட நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன், மென்டாரிங் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு அர்த்தம் இதுதான். நீங்கள் எங்கே தப்பாக இருக்கீங்கன்னு சுட்டி காட்டுறதுக்கு நான் இருக்கேன், நீங்கள் எங்கே நல்லா படிக்கிறீங்களோ அங்கே தட்டி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு பண்ண போகிறேன். 3 எக்ஸாமுக்கும் உங்களுக்கான சப்போர்ட்டை தரப்போகிறேன். ஸோ எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த பேட்சில் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். டிஎன்பிஎஸோட ரோட் மேப் இது. ஓகே சார், நான் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறேன் சார், இதில் எந்த மாதிரியான டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்குது? 2 இருக்குது சாம்பியன் பேட்சில். ஃபுல் கோர்ஸ் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு கவர் ஆகிடும். இல்லை சார், நான் டாபிக்ஸ் எனக்கு வந்து அவ்வளோத்தையும் நான் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து லாங்குவேஜ் சப்ஜெக்ட், அதாவது இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் இது 2 மட்டும் படிச்சுக்கிறேன் சார்ன்றவங்களுக்கு 2வதாக என்ன இருக்குன்னா இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்சோட ப்ரைஸிங் நான் சொல்லிடுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 12,000 இருக்கிற பேட்சை வந்து we are giving for an offer of 7,999. 7,999. இல்லை சார், நான் இங்கிலீஷ் மேக்ஸ் மட்டும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இதை வந்து 4,999 அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் 3 எக்ஸாமுக்கும் படிக்கிறதுக்கு இது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் குரூப் 2க்கு வந்து இங்கிலீஷ் படிப்பீங்க, இல்லைனா குரூப் 4 குரூப் 2க்கு வந்து தமிழ் படிப்பீங்க, மேக்ஸ் படிப்பீங்க. ஆனால் முக்கியமாகவே ஒருத்தவங்க பாஸ் ஆகுறதுக்கு முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கோர்ஸ் தான். ஸோ நான் அதுக்காக தான் அதை வந்து ரொம்ப ஹையாக வந்து நான் ப்ரைஸ் பண்ணியிருந்தேன் 12,000. இப்போ ஃபஸ்ட்டு பேட்சுக்கு மட்டும் அதை வந்து 7,999க்கு நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எங்கேயுமே இந்த ப்ரைஸுக்கு 3 இதையும் வந்து நடத்த மாட்டாங்க. உங்களுக்கு 20,000 கொஸ்டின்ஸ் யாருமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதுவும் நம்ம வந்து ப்ரெசென்ட்டாக தான் வந்து என்ன பண்ணுறோம், உங்களுக்கு அன்னன்னைக்கு வி ஆர் டேக்கிங் த கொஸ்டின்ஸ். பழைய கொஸ்டின்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. வி ஆர் டேக்கிங் கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்ட்லி. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அது கொஸ்டின்ஸ் டெலிவர் ஆகும்போதே உங்களுக்கு தெரியும் கொஸ்டின்ஸோட ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், கொஸ்டின்ஸோட அந்த அமைப்பே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 100% வந்து நீங்கள் வந்து ஒரு எஃபெக்டிவாக என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து 2 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க. இதை ஜாயின் பண்ணணும்னா 9115049115 9115049115க்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து ஒவ்வொன்றா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இந்த சாம்பியன் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சிலபஸ் கவரேஜ் இருக்கும். மேக்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக என்ன பண்ணியிருப்பேன், உங்கள் மைண்டில் செட் ஆகிற அளவுக்கு ஷார்ட்கட்ஸாக இருக்கட்டும். ஷார்ட்கட்ஸ்னால் ஃபுல் ஷார்ட்கட்ஸ் கிடையாது, எதை எப்படி அணுகணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் இருக்கும், கேரண்டீட் சக்ஸஸ் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். இதுக்கான டீட்டெயில்டு பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு முயற்சி குரூப் 4 டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும் அண்ட் கிங் பேட்ச், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸு, குரூப் 1 குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச்சு, இந்த முக்கியமான இந்த சாம்பியன் பேட்ச்னு சொல்லப்படுற இது எல்லாமே கலந்தது வெறும் வந்து 7,999 நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் இது ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னாலே 3 எக்ஸாமுக்கு தேவையான கிளாஸஸ் ஒரு வருஷத்துக்கு, அதுக்கு போக வந்து மிச்சம் 2 டெஸ்ட் பேட்ச் கிட்டத்தட்ட 20,000 கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சாம்பியன் பேட்ச்ல மட்டும் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து இந்த சூப்பர் டீச்சர்ஸ் எல்லாமே 7+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் பி தேர் டு கைட் யூ வித் மை பர்சனல் கேர். இந்த வருஷம் வந்துட்டு நீங்கள் நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்றதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணமாக உங்களுக்கு இருப்பேன். சரி, ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் டெஸ்ட் சீரிஸ், உங்களுக்கான மென்டாரிங், உங்களுக்கான பெஸ்ட் போர்ட்டல், உங்களுக்கான அனலைசிஸை நீங்கள் பண்ணிக்கலாம். நான் எங்கே வீக்காக இருக்கேன், எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம காம்படிட்டர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நான் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கேன், இது மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும். கொஸ்டினிங் வந்து உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு கொஸ்டினிங் வந்து ரொம்பவே வந்து ஹார்ஷாக வந்து கேட்கப்படும். எல்லாரும் கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா 100% உங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும். ஏன்னா இந்த கொஸ்டினிங்ன்றது ஒரு முக்கியமான மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ எல்லாருமே அதை வந்து என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். இந்த மென்டாரிங்ன்றது உங்களுக்கு வந்து நடக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்லைடுக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்ததெல்லாம் வேகமாக நான் முடிச்சிடுவேன். ஓகே, இதுக்கப்புறமா லைவ் ஃபீச்சர் இதெல்லாம் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே நான் வந்து கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீங்கள் கீழே வந்து பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு QR கோட் எல்லாமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். பிடிஎஃப்ல கீழே இருக்கிற பிடிஎஃப்ல உங்களுக்கு QR கோட் இருக்கும், ஜிபே நம்பர் இருக்கும், அது போக பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கும். இந்த 3 இருக்கும். அப்புறமா UPI ஐடியும் கொடுத்துருப்பேன். இந்த 4மே இருக்கும். இந்த 4ல் எதுலனாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணுறதுக்கு முன்னாடி காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை வந்து கேதர் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9115049115. ஸோ இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், அதாவது வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கான எல்லா ஆக்சஸையும் நீங்கள் பெறுவீங்க. ஸோ இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் படி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நான் சொன்னபடி அந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு இருக்கும், இல்லைன்னா நாங்களே வந்து உங்களுக்கான QR கோட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம், இல்லைனா UPI ஐடி மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்த உடனே வித்தின் 15 மினிட்ஸ் உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் வந்துடும். 15 நிமிஷத்தில் கன்ஃபர்மேஷன். அதுலேருந்து 24 to 36 ஹவர்ஸில் உங்களுக்கான போர்ட்டல் ஆக்சஸ் கொடுக்கப்படும். அந்த போர்ட்டல் ஆக்சஸில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஃபுல் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நீங்கள் பேசி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பரை நான் வெளிப்படையாக இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எப்போனாலுமே இதுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எப்போனாலுமே ஐ வில் பி தேர் டு பர்சனலி சப்போர்ட் யூ. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா த கிங் டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லப்படுற குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா 1499. இதுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது இந்த கொஸ்டின்ஸ் மொத்தமாக 7000 கொஸ்டின் இருக்கும். 40+ ஃபுல் டெஸ்ட், 100+ மினி டெஸ்ட். இதில் வந்து இங்கிலீஷ் தமிழ் மட்டும் நான் வந்து எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1099. அண்ட் அதே ஃபுல் டெஸ்ட் மொத்தமாக மேக்ஸு ஜிஎஸ் சப்ஜெக்ட் எல்லாமே இங்கிலீஷும் சேர்த்து 1499. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுனாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் உங்கள் டெஸ்ட்டை. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொன்ன மாதிரி தான், அங்கே எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே இதில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிப்பேன். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், UPI ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் இங்கே வந்து கொடுத்துருக்கேன்.
அது போக வந்து பேங்க் டீடைல்ஸும் உங்களுக்கு கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அது பக்கத்துலேயே அதுக்கான ப்ரைஸிங்கும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட இதில் வச்சுக்கோங்க. நம்ம பேமெண்ட் நீங்கள் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்னோடனே நீங்கள் வந்து இது மூலமாக நீங்கள் உங்கள் பேமெண்ட்ஸை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு OMR ஷீட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த OMR ஷீட் வந்து உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக OMR ஷீட் சார்? போர்ட்டலில் ஆக்சஸ் கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இதில் போர்ட்டலில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் எப்படி எழுத தான் கொடுக்க போகிறோம், ரெண்டுலேயும் இருக்க போகுது. ஆனால் டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க OMR தான். மென்டார்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு போர்ட்டலில் ஆக்சஸ் கொடுத்து அதில் வந்து வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை என்னை கேட்டிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கலர் அடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், உங்களுக்கு சில்லி மிஸ்டேக்ஸ் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் OMRல அந்த கணக்கு போட்டு அதை கரெக்டாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கணக்கு போடுறது, அதில் லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணி 2 மார்க் வந்து போயிருக்கு, 4 மார்க் 2 மார்க்லாம் வந்து அவங்களுக்கு போயிருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டியது இதில் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணணும். அதை சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூகுள் ஃபார்மும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். நீங்கள் நேமு, கான்டாக்ட், பிளேஸு, உங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே சார், இப்போ டெஸ்ட்டு எப்படி சார் இருக்கும்? டெஸ்ட்டு பாருங்கள், மொதல் செட்டு பாலிட்டி, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த சிலபஸுமே இதில் உங்களுக்கு இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தமிழ்லையும் வந்து அந்த சிலபஸை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் சிலபஸை ரெஃபர் பண்ணிக்கலாம், இந்த ஷெடியூலை எடுத்து வச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து 100 மார்க்குக்கு நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7/12/2024, 7/12/2024. ஸோ மொதல் டெஸ்ட்டில் நீங்கள் எழுத போகிறது பாலிட்டி, அது அரசியலமைப்பு, கணிதம், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள். ஸோ இதன்படி நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதுறீங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பாலிட்டியில் ஒரு டாபிக், அதுக்கு ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு மென்டல் அபிலிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக் இருக்குன்னா அது வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து உங்களுக்கு கேள்வி. அடுத்ததாக வந்து அடுத்த டெஸ்ட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து வரும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து வரும். அண்ட் அது போக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தினசரி, அதாவது நடப்பு நிகழ்வுகள்லேருந்து டெய்லி வந்துடும். அது போக அதில் தமிழ் ரிசோர்ஸும் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து எடுத்து எழுதுறீங்களோ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்க்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் எழுதுறவங்களுக்கு இது மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச், இது மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச். ஆனால் அதே இது யார் வந்து ஃபுல்லாக எடுத்து எழுதுறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இதுலேருந்து எல்லாமே வரும். ஸோ நான் சொன்னபடி இதில் 100 கொஸ்டின்ஸ் இல்லை, 150 கேள்விகள் இருக்கும். 150 கேள்விகள், 150 கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 150 கொஸ்டினில் 75 வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், 75 வந்து என்னென்னா GS, அதாவது 75 இங்கே 75, இந்த 75 வந்து தமிழாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கிலீஷாக இருக்கலாம். இங்கே 75 இருக்கும், இந்த 75 வந்து GS ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ 75 கொஸ்டின், அதாவது நான் வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லைனா தமிழ் மட்டும் எடுக்கிறவங்களுக்கு 75 கொஸ்டின் வந்துடும். இதில் எழுதுறவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு 150 கேள்வி, அப்போனா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னைய கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்து அதில் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பிகாஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண அதுவே உங்களுக்கு தனி மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த ஷெடியூலை வந்து இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக டெஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. சார் இந்த மினி டெஸ்ட்டு நீங்களே மினி டெஸ்ட்டை கேளுங்க, மினி டெஸ்ட்டை பாருங்கள். மினி டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த டேட்டு முடியுது, 7ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து 8ஆம் தேதி பாருங்கள். 8ஆம் தேதி உங்களுக்கு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர் வந்து 10 கேள்வி டெஸ்ட்டுங்க, மினி டெஸ்ட்டு. அதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் 10 கேள்வி. நீங்கள் அதை கரெக்டாக படிக்கிறீங்களான்றதை செக் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் ஒரு டெஸ்ட்டு. அதுக்கப்புறமா 10ஆம் தேதி வந்து லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்துலேருந்து ஒரு டெஸ்ட்டு. ஸோ 3 டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சா? இந்த 3 டெஸ்ட்டு முடிஞ்சோன்னே 4ஆவது டெஸ்ட்டு அதே அடுத்த நாள் வந்து நடக்கும். அன்னைக்கு அது மொத்தமாக வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே திணறது இந்த ஜிஎஸ் பார்ட்டில் தான். அந்த ஜிஎஸ் பார்ட்டை உங்களுக்கு 3 தான் நான் வந்து நடுவில் இருக்கிற நாள் பிரித்து கொடுத்து அந்த 3 நாள் இதை படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் நல்லா படிச்சிக்கலாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் மொத்தமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட்டு. ஸோ மேட்ரு சால்வ்டா. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதன்படி நீங்கள் இந்த பிடிஎஃப்லாம் கீழே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு எல்லாமே செட்டாக மினி டெஸ்ட்டு இப்படி வரிசையாக வரும். ஸோ ஒவ்வொரு செட்டு முடிஞ்சோன்னே
உங்களுக்கு அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் 4 டெஸ்ட்டுக்கு ஒருக்க வந்து ரிவிஷன் டெஸ்ட் வரும். எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் வந்து ஒரு 3 மார்க் டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது நீங்கள் நிறைய கேள்விகள் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க, தரவாகவும் ஆயிடுப்பீங்க. ஸோ இதே தான் பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி டெஸ்ட் பேட்ச், அதாவது இங்கிலீஷ் டெஸ்ட் குரூப் 4 டெஸ்ட் பேட்சுக்கும் வந்து அதே தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பிடிஎஃப் கீழே பாருங்கள், முயற்சி டெஸ்ட் பேட்ச் ஃபார் குரூப் 4. ஸோ இந்த 2 டெஸ்ட் பேட்சுமே வந்து சாம்பியன் டெஸ்ட் பேட்ச்க்கு வரவங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துருவேன். ஆக்சஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கிளாஸும் எடுப்போம், டெஸ்ட்டும் எடுக்கும். கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், மென்டாரிங் இருக்கும், கொஸ்டினிங் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து 3 எக்ஸாமுக்குமே வந்து அடுத்த வருஷம் நடக்க போகுது. அதில் இதுவுமே வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கப்படும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 ஸ்டாண்டர்டில் நீங்கள் பேசிக்ஸாக ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிருக்கீங்களா, ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிருக்கீங்களா, ஸ்டாண்டர்ட் புக்கை நல்லா படிச்சிருக்கீங்களா, நம்ம கிளாஸை நல்லா அட்டன் பண்ணிருக்கீங்களா, இந்த ஸ்கூல் புக்குன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஃப்ரெஷருக்கு கொஸ்டின்லாம் சொல்கிறீங்க, ஃப்ரெஷர் கொஸ்டின்லாம் எவ்வளோ காணும் இப்போ கூட ப்ரெசென்ட்டாக எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கவங்க குரூப் 4க்கு மட்டுமே பியூராக படிக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச், குரூப் 4க்கு மட்டும் பியூராக படிக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்த மாதிரி 100+ மினி டெஸ்ட் இருக்குது. அப்படின்னா இங்கே 1000 கேள்வி, 150 இது இங்கிட்டு அது பாருங்க. அப்போ கணக்கு போட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. அது போக ஃபுல் மார்க் டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே கணக்கு போட்டு பார்த்தா 7000+ கொஸ்டின், அதாவது 8000 9000 கூட வரலாம். ஸோ அந்த இது எல்லாத்துலையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி அதே இதுதான், அதே சிலபஸ் தான், நல்லா பார்த்துக்கோங்க. அதே சிலபஸ், அதே மாதிரி 7ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் டெஸ்ட் நடக்கும். ஃபஸ்ட்டு பேட்சுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து 7ஆம் தேதி. 7ஆம் தேதி வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நடக்கும். அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு அதே சிலபஸ் தான், ஆனால் 2க்குமே வேறு கேள்விகள். ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு டெஸ்ட் பேட்ச் தான் ரொம்ப முக்கியம், அங்கங்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது, 3 எக்ஸாமுக்குமே ஒரு சிம்பிளான அமௌண்ட்டில் நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக இந்த பேட்சில் சேர்ந்துக்கலாம். 7999 கொடுத்து நீங்கள் 3யுமே அது ஒன்றாவது கிளாஸ்க்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், 2 டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், மென்டர்ஷிப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறது அடுத்த 3 எக்ஸாமுக்குமே 7999. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9115049115 9115049115க்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ரொம்பவே அப்போ தான் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வாங்க, இதில் ஜாயின் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இது போக இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இது போலவும், அப்புறமா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்ன விஷயங்கள் நான் வந்துட்டு எப்படி கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் வருவேன். பட் இதில் இருக்கிறவங்களுக்கு பக்கா கைடன்ஸ். இந்த வருஷம் எல்லாருமே பாஸ் ஆகணும், கண்டிப்பாக பாஸ் பண்ண வைப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோட நான் வந்து விடைபெறுகிறேன். எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் லாஸ்ட் இயர் எப்படி வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ, எப்படி வந்து பயனடைஞ்சிங்களோ, அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த வாட்டி எல்லாரும் பயனடையணும்னு நினைங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நான் இதுக்கு ரிலேட்டடாக குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இருந்தே நான் வந்து டீச்சிங் ஆரம்பிக்கிறேன். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. மற்ற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இங்கிலீஷ் மீடியம்லையும் கிளாஸஸ் இங்கே வந்து இருக்க போகுது. ஸ்டாண்டர்டாக சூப்பராக எஃபெக்டிவாக யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் படிக்காம குரூப் 1க்கு எப்படி படிக்கணுமோ அப்படி ஒரு கோச்சிங் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பிடிஎஃப்ஸும் இருக்குது, நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஐ வில் பி தேர் பர்சனலி டு சப்போர்ட் யூ. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.